வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போது நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி இலவசமாகவும் கோதுமை, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. இதேபோல் மத்திய அரசின் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஏழை எளிய குடும்பங்களின் உணவு தேவை பூர்த்தி செய்து வருகிறது. தற்போதுள்ள நடைமுறைப்படி அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கணக்கில் கொள்ளாமல் மாதம் 35 கிலோ இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் புதிய திருத்தத்தின்படி நபர் ஒருவருக்கு மாதம் 7 கிலோ மட்டுமே வழங்கப்படும் என மாற்றப்பட உள்ளது. தமிழ்நாட்டின் சராசரி குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை 3.54 இருப்பதால் இந்த புதிய விதி அமலுக்கு வந்தால் 5 பேருக்கும் குறைவாக உறுப்பினர்களை கொண்ட சுமார் 15.75 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு கிடைக்கும் அரிசியின் அளவு கணிசமாக குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாநிலத்திற்கான ஒட்டுமொத்த மாதாந்திர விநியோக அளவு 65,261 மெட்ரிக் டன்னிலிருந்து 42,040 மெட்ரிக் டன்னாக குறையும் என முதலமைச்சர் கவலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தற்போது 18,64,600 அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் உள்ள நிலையில் இதன் மூலம் சமூகத்தின் மிகவும் நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த 69 லட்சத்திற்கும் அதிகமான ஏழை பயனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். இத்தகைய சூழலில் மத்திய அரசின் இந்த புதிய திருத்தம் ஏழை எளிய மக்களின் உணவு பாதுகாப்பை பெருமளவில் பாதிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஏழை குடும்பங்களின் நலனை கருத்தில் கொண்டு தற்போதைய நடைமுறையான மாதத்திற்கு 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கும் முறையையே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார்.